ரிஷபராசி. ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதுவும் இந்த லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் பாருங்க. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, அதே சமயம் 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் குரு சம்பந்தப்படுறதுனால எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு, உங்களுடைய சப்போர்ட்டில் இந்த சேனல் அவ்வளோ அருமையாக போயிட்டுருக்கு. இதில் உலகம் பூரா பார்த்துட்ருக்கீங்க, உலகம் பூரா அதோட ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. அதை விட எங்களுக்கு அதில் கமெண்ட்ஸ் அழகாக கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பரிமாறிக்கிறீங்க. அது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களால் தான் எங்களுடைய ஜோதிடர் யுகம் சேனல் அவ்வளோ மேலே மேலே வளர்ந்துட்டே போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. வேத ஜோதிடர் திரு பிரகாஷ் நரசிம்மன் அவர்கள் அவ்வளோ அழகாக ஒரு பலனையும் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி அருமையாக சொல்லிகிட்ருக்காரு. வாங்க அவரை சந்திப்போமா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை முதல்ல பார்க்க போகிறோம். செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கடக ராசியில் குரு பகவான் உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது சூரியன் புதன் சேர்க்கை. கன்னி ராசியில் சுக்கிரன் தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் ராகு அண்ட் மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த சனியின் பார்வையில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், முக்கியமான சேஞ்ச் ஆஃப் பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசியில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. இது பல வியாபாரிகளுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும், லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்காலையில் சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது புரட்டாசி மாத பிறப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி சாயந்தரம் 7:30 மணிக்கு தான் பயிற்சி. ஆனால் மாத பிறப்புங்கிறது அடுத்த நாள் தான், 18ஆம் தேதி தான். அதனால் இந்த மாத பிறப்புக்கான தர்ப்பணம் பண்ணுறவங்க புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி, செப்டம்பர் 18ஆம் தேதி தான் பண்ணணும். செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு உலக மக்களுக்கு, நம்மளுடைய ஜோதிடரிகம் நேயர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது. அது என்ன சார் வரப்பிரசாதமான அப்படின்னா, பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மிதுன ராசியிலிருந்து. கடகராசிங்கிறது செவ்வாய்க்கு நீச்சஸ்தானம். நீச்சஸ்தானத்துக்கு போனால் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உச்ச குரு இருக்கார். ஒரு நீச்ச கிரகம் இன்னொரு உச்ச கிரகத்தோடு சேரும் பொழுதோ, உச்ச கிரகத்தின் பார்வையில் வரும் பொழுதோ அந்த கிரகம் நீச்ச கிரகம் நீச்ச பங்க பலனை தரும். அதனால் பல பேருக்கு இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகி அந்த துலாம் சுக்கிரன் சேர்க்கைக்கு செவ்வாயின் 4ஆம் பார்வை கிடைக்கிறது. இது பல மாற்றங்களை ஏற்படுத்தும். பலருக்கு கடன் உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா கடன் உதவிகளை கொடுக்குறாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை செயல்படுத்திக்கிறதுக்கான, அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கான நேரம் செப்டம்பர் 27க்கு மேலே நிறைய நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான 2 தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்தில்
18ஆம் தேதி புரட்டாசி மாத பிறப்பு. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்தில் 26ஆம் தேதி பௌர்ணமி. அதுக்கு அடுத்த நாள் 27ஆம் தேதி மகாலய பக்ஷ ஆரம்பம். இந்த நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். அன்றைக்கி உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு செய்வது உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இது பொதுவான கிரக நிலவரம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். ரிஷபராசி. ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். பொதுவாக ஒரு விஷயம் ஜோதிஷத்துடைய அடிப்படை நான் சொல்ல போகிறேன். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடங்களில் ஆல்மோஸ்ட் எந்த கிரகம் வந்தாலும் நல்லது மட்டும்தான் பண்ணும், கெடுதல் பண்ணது. இந்த 3 இடங்களும் நன்மைகளை ஏற்படுத்த உபஜயஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம் அண்ட் லாபஸ்தானம், இந்த 3 இடங்களும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச பங்கம் அடையும் பொழுது உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் கிடைக்கும், திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படும், சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் உச்ச சந்தோஷம் இப்போ அனுபவிக்கிறது தான். அதுவும் இந்த லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் பாருங்கள். ரிஷபராசி மாதிரி ஒரு யோகத்தை பெறக்கூடிய ராசி இப்போ யாருமே கிடையாது. இந்த மாதம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமாக இருக்காரே சார், பயத்தை கொடுப்பார், அவ்வளோதாங்க. உங்களுக்கு தைரியத்துக்கு குறைவு இருக்காது. நீங்கள் பதட்டப்படாமல் செயல்பட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஆள் யாரும் கிடையாது. உங்களை ட்ரிகர் பண்ணி பயமுறுத்தி விட்டால் போதும். நீங்கள் குதிக்கிற மாதிரி இந்த டேபிள் டென்னிஸ் பால் குதிக்கும் தெரியுமா, தகடன்னு குதிக்கும், அது மாதிரி குதிப்பீங்க. நீங்கள் குதிக்கிறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஆள் யாருமே கிடையாது. இந்த மாதம் அப்பேற்பட்ட ஸ்மார்ட்னஸை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதிகார வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். ஆனால் செவ்வாய் எப்போ நீச்ச பங்கம் அடைகிறாரோ அது உங்களுக்கு வெற்றிகளை தரும், நல்ல பார்ட்னர்ஸ் அமைச்சு கொடுக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் காதல் விஷயத்தில் சக்ஸஸ் கிடைக்கும், கல்யாண விஷயத்தில், திருமண விஷயத்தில் தடையை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒரு சீனியர் பர்சன் இருப்பார்ல, ஒரு 70 வயசு 80 வயசு, அவர் தான் இப்போ எப்படி இந்த மெட்ரோ மேன்னு நம்ம ஒரு 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 பெரிய மனுஷன் இருந்தார், ஸ்ரீதரன்னு பேர். மெட்ரோக்கெல்லாம் அவர் தான் கான்செப்டே கொடுத்தார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அந்த மனிதர் இறந்துட்டார் பாவம். அந்த மனிதர் எப்படி ஒரு மெட்ரோவில் ஒர்க் பண்ண பாராட்டினா எவ்வளோ பெருமையாக இருக்கும். அது மாதிரி இப்போ அரசியலில் மோடி தான் நம்பர் 1. அவர் ஒரு ஸ்டேட் ஆர்கனைசரை பார்த்து பாராட்டினா எப்படி இருக்கும், அது ஒரு புலகாங்கிதம் அடைவோன்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர் இந்த மாதம் உங்களை பாராட்டும் விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் குரு சம்பந்தப்படுறதுனால அது 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம், சொத்து முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இது 4ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் எங்கே பார்க்குறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இத்தனை நாளாக கடன் வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் கடன் கொடுக்குற இடத்துக்கு வரப்போகிறீங்க. கடனை அடைப்பதன் மூலமாகவும் அடுத்தவர்களுக்கு கடனுதவிகள் செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய செல்வாக்கு அப்படியே தலை நிமிர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த ஸ்கூல்லாம் ஃப்ளாக் போஸ்ட் இருக்கும், அதில் கொடி ஏற்றுவாங்க. உங்களுடைய கொடி இப்போ தான் ஏறப்போகிறது. கொடி ஏறித்துன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. அதனால் இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் அமோக பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு தொய்வு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் நல்ல நண்பன் அமையறதுக்கும், நல்ல பார்ட்னர் அமையறதுக்கும், நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கும், இத்தனை நாளாக கல்யாணமே வேணான்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போது இன்ட்ரொடக்ஷன் கிடக்கும். இந்த பொண்ணு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, இந்த பையனை பாரு எப்படி இருக்கான் பாரு, நல்லா இருக்கான் பாரு, அப்பா அம்மா சொல்லுவாங்க. நீங்களும் யோசிப்பீங்க, பார்க்குறது ஸ்மார்ட்டாக இருக்கானே, நம்ம ஏன் அவன்கிட்ட பேசி பார்க்கக்கூடாது, ஓ சூப்பராக இருக்கு, நல்லா பேசுகிறாம்மா, நல்லா பேசுகிறான், நல்லா பழகிறான், நல்லா அட்வைஸ் கொடுக்குறான், ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் மீ வெரி வெல். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை தான் நான் பார்த்துட்ருக்கேன், இந்த மாதிரி ஒரு பையனை தான் பார்க்குறேன்னு பெண்கள் சொல்லக்கூடிய வகையில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் மட்டுமல்லாமல் சுய தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய மாதம். அதனால் உங்களுக்கு கௌரவம் உயரும்.
டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ், ஐல் டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நண்பனை வைத்து உங்களுடைய தரம் உயர்வதற்கான நேரம் வருது. வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம் ரிஷபராசி நண்பர்களுக்கு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா ஒரு தடவை போயிட்டு வாங்கினேன். அந்த மனுஷனை பார்க்குறதுல என்ன குறை வைக்க போகிறீங்க? அங்கே போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் மாற்றங்கள் மட்டுமே உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றியா. அருமையாக சொல்லியிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருமையான ஒரு பதிவு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த செப்டம்பர் மாதத்துக்கான உங்கள் ராசிக்கான பலாபலன்களை தெரிந்து கொண்டீர்கள். ஏன்னா இது பொதுவான பலன். எதுக்கு சார் இந்த பலன் அப்படின்னா, இது ஜென்ரலைஸ்டாக இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும்னு. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க, அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சில சங்கடங்கள் இருந்தால் அதை மாற்றி அமைத்து கொள்வதற்கான அதிர்ஷ்டக்கல், ராசிக்கல் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ராசிக்கல் சொல்ல மாட்டோம். நம்ம சொல்கிறது வந்து உங்கள் லக்னத்துக்கான அதிர்ஷ்டக்கல். அது என்னன்னு உங்கள் ஜாதகத்துக்கு பார்த்து தான் சொல்ல முடியும். அதனையும் தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 80 ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, இன்னொரு நம்பர் 72 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு, இந்த 2 நம்பர்லையும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கான கட்டணம் தனியாக வசூலிக்கப்படும். உங்கள் பலன்கள் நன்மைகளாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்கள் அனைவருக்கும் அதிர்ஷ்டக்கல்லின் மூலமாக பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.